முழங்கால் வலி, முட்டி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீன்னு சொல்கிற அந்த ப்ராப்ளமுக்கு இன்றைக்கி எக்ஸசைஸு அது எதனால் வருது, காரணம் என்ன, அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அந்த வலியை எப்படி குறைக்கலாம், எப்படி அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியில் வரலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முழங்கால் வலி ஓட சிம்டம் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு அந்த சிம்டம் எப்படி யூஸ்வலாக ஆரம்பிக்குதுன்னா, குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்குது. குந்த வச்சு உட்காந்து எந்திரிக்கிறதுனா ஸ்குவாட் பண்ணுறது. அது யூஸ்வலாக இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு போஸ்டர். இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு 3-4 மினிட்ஸ் கழிச்சோ 10-15 மினிட்ஸ் கழிச்சோ எந்திரிக்கிறப்போ ஃபஸ்ட்டு பெயினை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்பவே இது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீயோட ஆரம்ப கட்டமாக இருக்கலாங்கிறது முக்கால்வாசி பேர்த்துக்கு அது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஆரம்பித்து அப்புறம் போக போக கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சாலே வலிக்கிறது, ஃபஸ்ட்டு அதிக நேரம் உட்காந்து எந்திரிச்சா தான் வலிக்கும், கொஞ்ச நேரம் குந்த வச்சு உட்காந்து எந்திரிச்சாலே வலிக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப படி ஏறி இறங்குறப்ப வலிக்கிறது, அப்புறம் மலை மாதிரி இருக்கிற இடத்துல ஏறி இறங்குறப்ப வலிக்கிறது, அப்புறம் ரொம்ப நடந்தால் வலிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நடந்தாலும் வலிக்கிறது, அப்போது நின்றுட்டு இருந்தால் வலிக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் படுத்திருந்தாலும் வலிக்கிறது, எந்நேரம் வலிக்கிறது. இது மாதிரி அந்த சிம்டம்ஸ் மாறிக்கிட்டே போகும். அதை தவிர முழங்காலில் கரெக்டுன்னு கிரிப்பிட்டேஷன் சவுண்டு, அதில் காதில் கேட்குறமோ இல்லையோ ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற அன்றைக்கி ஓரளவு குறைஞ்சும், நடக்கிற அன்றைக்கி அதிகமாகவும் இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்னவா அது இருக்கும்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீனா அதாவது ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, அப்புறம் பெட்டல்லா, இந்த எலும்பெல்லாம் சேர்ந்து தான் நீ உருவாகுது. அப்படி சேர்றப்ப அதுக்குள்ளே ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட், லேட்ரல் குரூசியேட் லிகமெண்ட், இது மாதிரி லிகமெண்ட்லாம் இருக்குது. ஜவ்வு, அப்புறம் பர்சா, மெனிஸ்கஸ், இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸான இதுவாகவும் நல்ல ஷாக் அப்சார்பர் தன்மை இருக்கிற ஒரு இதுவாகவும் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக நம்ம வெயிட்டை ஊன்றப்போ நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் காலுக்குள்ளே இறங்குது. நம்ம வெயிட் உதாரணத்துக்கு 70 கிலோன்னா 210 கிலோ 70x3 அந்தளவுக்கு ஷாக் உள்ளே இறங்குது. இதுலேயும் டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்டில் நடக்கிறப்ப அதை விட அதிகமாக இறங்குது. ஸோ இது மாதிரி நிறைய இந்த ரீசன் அப்புறம் லைஃப் ஸ்டைல்னால், மெயினாக ஸ்ட்ரெஸ்னாலேயும் இந்த மாதிரி கால்வலி வருது. அதை தவிர உணவு பழக்க வழக்கத்தினாலேயோ, எக்ஸசைஸ் இல்லாததுனாலேயோ, இல்லை டூ மச் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் இந்த மாதிரிலாம் கூட வருது. உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்னா கொஞ்சம் இது செக்கு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணால் வராமல் இருக்குது, இல்லை ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் வர்றதுக்கும், அப்புறம் இந்த பாட்டில் தண்ணியெல்லாம் குடித்தா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மினரல்ஸ் கிடைக்காம போகுது. அதை தவிர ஃபுட்டில் எப்போ பார்த்தாலும் ரீஃபைண்ட் பண்ண அரிசி இல்லாமல் நல்லதாக ஒரு அரிசி இதெல்லாம் நார்ச்சத்து இருக்கிற சிங்கிள் பாலிஸ் அரிசியாக சேர்த்துக்கிறதும் நல்லது. அதை தவிர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அதை தவிர குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதும் இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ இதிலிருந்து இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இதை தவிர நிறைய காரணம் இருக்குது. டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி சரியாக குடிக்காமல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஏஜ் ரிலேட்டட் 34 இயர்ஸ்க்கு மேலே டீஜென்ரேஷன் நடந்து வருது. இந்த மாதிரியெல்லாம் காரணங்கள் இருக்கிறப்போ இது வந்தால் என்ன பண்ணலான்னா, இது வர்றதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட இந்தியாவில் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கம்மி. அதுக்கு நம்மளோட ஸ்குவாட்டிங் ஹேபிட்டும், கீழே உட்காந்து சமணக்கால் போட்டு சாப்பிட்ற ஹேபிட்டும் நம்மளோட முட்டி தேய்மானத்தை கம்மி பண்ணுது. அந்த ஹேபிட்ஸ் அப்படி கம்மி பண்ணுறதுனால தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட இங்கே முட்டி தேய்மானம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஹேபிட்ஸ் முட்டி தேய்மானம் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் முட்டி தேய்மானம் வந்ததுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட்டோ, ஸ்குவாட் பண்ணுறதோ, சமணக்கால் போடுறதோ, கீழே உட்காரதோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி அங்கே முட்டிக்கு நடுவில் இருக்கிற சைனோவில் ஃப்ளூயிடில் இருக்கிற குளுக்கோசமின், HCl இந்த கண்டென்ட்லாம் குறைஞ்சி உராய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக போகுது. அந்த திரவம் கிரீஸ் மாதிரி இருக்கிறப்ப நல்லா போகுது. அந்த திரவம் கிரீஸ் மாதிரி இல்லாதப்போ சொரன்னு ஆகி உராய்வு ஏற்பட்டு தேய்மானம், வேர் அண்ட் டயர் ப்ராசஸ் நடந்து தேய்மானம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல், அதிகமாக நடக்காமல் இருக்கிறது, வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் செய்யாமல் நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்
எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லித்தரோம்ல அதை செஞ்சிட்ருக்கிறது இதெல்லாம். அப்புறம் குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி அதனோட ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ் இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது அந்த முட்டி தேய்மானத்துலேருந்து காப்பாற்றுது. அதுக்கு நான் 7 hours நான் செஷன் எடுத்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு அதை டோட்டலாக பெயினை 3-4 நாள்லேயே ரிலீஃப் பண்ணி 7 நாளில் சுத்தமாக பெயின் இல்லாமல் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் டேக் ஹோம் எக்ஸசைஸை 1 hour 2 hour இருக்கும் அதை வீட்டில் பண்ண சொல்லி அதை க்யூர் கொடுக்குறேன். ஆனால் இப்போ நான் சில டிப்ஸு சில எக்ஸசைஸை சொல்லித்தரேன். மிக முக்கியமான எக்ஸசைஸ் என்னென்னா ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். அப்படின்னா முட்டிக்கடியில் துண்டை மடக்கி ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப துண்டை சுருட்டி கிடையாது, மடக்கி ப்ராப்பராக மடக்கி இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும், இந்த 2 கை அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும். அந்த மாதிரி வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்துறது, 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் விடுறது, 2ன்னு சொல்லி அமுத்துறது, 2ன்னு சொல்லி விடுறது, 3ன்னு சொல்லி அமுத்துறது, 3ன்னு சொல்லி விடுறது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100கணக்கான தடவை செய்கிறப்போ அந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகி ரியலி அந்த பெயினும் குறைஞ்சி குவாட்ரிசெப்ஸும் நல்லா வந்து அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீயே டோட்டலாக க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 சொல்லி 10 அமுத்தணுன்னா 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி மீடியம் ஸ்பீடில் செய்யணும். இது மல்லாந்து படுத்துட்டு செய்யலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறப்போ அந்த பெயின் குறையும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.